ஃபைனலி இந்த கோர்ஸோட கடைசி சாப்டருக்கு வந்துட்டீங்க. ஸோ பிக் கங்ராச்சுலேஷன்ஸ் டூ ஆல் ஆஃப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பேஷன்ட்லி லிசனிங் டு மீ த்ரூ ஆல் திஸ் கோர்ஸ் ரேண்ட். நான் கண்டிப்பா நீங்க நெறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்குன்னு மனசுக்கு புடிச்ச ஒரு 2, 3 விஷயம் இருக்குது. அதையும் நான் சொல்றேன். இத தாண்டி ஒரு நல்ல கன்க்ளூஷன் செக்மெண்ட்டும் வச்சிருக்கேன். மறக்காம அதையும் பாருங்க. ஸோ ஸ்டூபிட்பிரினர் அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் நாட் மை கம்பெனி நேம். இட்ஸ் நாட் ஹூ ஐ அம். இட்ஸ் அ பிலாசபி. இந்த பிலாசபி வந்து நான் என்னைய அவுட்லிவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த பிலாசபி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஐ அம் ப்ராபப்லி சம்மன் ஹூ காயின்ட் திஸ் டெர்ம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கா ஸ்டூபிட் பிரினர்னா யாரு அப்படின்னா, ஒரு கன்வென்ஷனல் நார்ம வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு, சம்மன் ஹூ இஸ் டூயிங் எவ்ரிதிங் இன் ஹிஸ் ஆர் ஹர் பவர் டு பிரேக் அவுட் ஆஃப் த ட்ரெடிஷனல் நார்ம்ஸ் அண்ட் டு பில்ட் சம்திங் தட் இஸ் டிராஸ்டிக்கலி பியூட்டிஃபுல் அண்ட் டு பில்ட் சம்திங் தட் வில் சேஞ்ச் த என்டையர் வேர்ல்டு. ஸோ இவங்கள தான் வந்து நான் ஸ்டூபிட் பிரினர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஒரு ரீலும், ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். ஸ்டூபிட் பிரினர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டு சில பேர கொஞ்சம் போட்டு அங்க ஃபீச்சர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ஸ்டூபிட் பிரினர் ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு ஸ்டூபிட் பிரினர். நான் ஃபர்ஸ்ட்டு ஹேப்பி பிகினிங்ஸ் பண்ணும்போதுமே வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெட்டிங் இன் விச் இ-காமர்ஸ் ஸ்டோரா இருந்துச்சு. நான் காஃபி பண்ணும்போதுமே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காஃபி சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் பண்ணேன். இப்போ நான் ஸ்டூபிட் பிரினர் பண்ணும்போதுமே ப்ராபப்லி த ஃபர்ஸ்ட் கம்பெனி டெடிகேட்டட் டு டீச் பிராண்டிங் டு பீப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ள. இதேமாரி நான் நியூஸ் லெட்டர் ஏஜென்சி பண்ணும்போது ப்ராபப்லி த ஃபர்ஸ்ட் ஏஜென்சி இன் தமிழ்நாடு டு டூ இட். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்ட்டுக்கு நான் ஒரு காரணமா இருக்கணும். அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்டூபிட் பிராண்ட் ஃபிலாசபியை ஒன் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். என் புக்கோட டைட்டிலுமே அதுதான். இப்போ பேசிக்காக என்னன்னா, இட்ஸ் ஹவ் டு பில்ட் அ பிராண்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். இவ்வளோதான் ஸ்டூபிட் பிராண்டோட மொத்த கோர் ஃபிலாசபியுமே. அதாவது நீங்க ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண போறீங்க. அந்த பிராண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸை தாண்டி புதுசா ஒரு விஷயம் பண்ண போகுது. ஸோ அந்த ஃபிலாசபி தான் நான் ஸ்டூபிட் பிராண்ட் ஃபிலாசபின்னு சொல்றேன். ஐ திங்க் இந்த கோர்ஸ் வாங்கின எல்லாருமே தேவ் பிகம் ஆர் தேவ் டேக்கன் தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிகம் அ ஸ்டூபிட் பிரினர் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன். சம் டே யூ வில் ஆல் பி வர்தி. அத கவுண்ட் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு நான் ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இத ஒரு இன்வைட் ஒன்லி கிளப்பா பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபிலாசபிய நெறைய இடத்துல கொண்டு வந்து ஒரு டைட்டிலா எல்லாருக்கும் குடுக்கணும். என்னைக்குமே இந்த டைட்டிலுக்கு நான் காசு வாங்க மாட்டேன். பட் ஆனா, டு சம் லெவல் இத வந்து ஒரு இன்வைட் ஒன்லி கம்யூனிட்டியா வச்சிருக்கணும். இந்த இதுக்கு வந்து டீம்டு வர்தி அப்படின்னு சொல்லி வோட் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஸ்டூபிட் பிரினர்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங் அபௌட் மை ஸ்டூபிட் பிரினர் ரேண்ட். இந்த பர்ட்டிகுலர் செக்மெண்ட்ல நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா இதுக்கப்புறம் வரப்போற இன்னொரு 5, 6 செக்மெண்ட் வரும்னு நெனைக்கிறேன். அது எல்லா இடத்துலயும் கண்டிப்பா வேல்யூ இருக்கும். ஸோ கண்டிப்பா பாருங்க. ஸோ ஐ வில் டெல் யூ வை அன்கன்வென்ஷனல் திங்கிங் இன் பிராண்டிங் வொர்க்ஸ். இதில வந்து ஆக்சுவலா இன்டர்நெட்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு. "வென் எவரிஒன் ஜிக்ஸ் ஜாக்" அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்கு. மார்ட்டின் எமர் சொன்னதுன்னு நெனைக்கிறேன். இந்த கோட் வந்து ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். நான் மார்ட்டின் எமரோட எல்லா புக்ஸுமே படிச்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு கண்டிப்பா அத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கான்செப்ட் வந்து ஆன் பேப்பர் ரொம்ப சிம்பிள். எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டூ சம்திங் தட் இஸ் ஆப்போசிட். பட் ஆனா, இனிஷியலா எடுத்தோனே ரெவென்யூ பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டூ ஸ்விம் வித் த டைட். யூ ஹேவ் டூ கோ வித் தி அல்காரிதம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து எனக்கு புடிச்ச மாரி ஃபார்மேட்ல கான்டென்ட் பண்றேன். எனக்கு புடிச்ச மாரி விஷயத்துல நான் ஒரு கம்பெனி பில்ட் பண்றேன் அப்படின்னா, இட் வில் டேக் டைம். பிகாஸ் ஐ டோன்ட் கோ இன்டு த ட்ரெடிஷனல் சோ கால்ட் நார்ம்ஸ். நான் வந்து இத ஒரு எட்டெக் மாரியும் பில்ட் பண்ணணும்னு நெனைக்கல. இல்ல அது கிரியேட்டர் லெட் பிராண்டா பில்ட் பண்ணணும்னு நெனைக்கல. நான் எனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் போட்டுக்கிட்டேன். இந்த டெம்ப்ளேட்குள்ள நான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, ஸ்டேயிங் அன்கன்வென்ஷனல் டெஃபினெட்லி வொர்க்ஸ். எல்லாரும் ஒண்ணு பண்ணும்போது நீங்க டிஃபரெண்ட்டா ஒண்ணு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தனியா தெரிவீங்க. இந்த கூட்டத்தில கோவிந்தா போடாம தனியா திரியிறது வந்து எப்பயுமே மச் பெட்டர். இந்த மாரி பண்ணும்போது ஆத்தென்டிக்கா நீங்க பேசும்போது, ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும்போது, மக்கள் உங்க மேல நெறையா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதே மாரி ஒரு நல்ல லாயல் ஃபாலோயிங் பில்ட் ஆகும். இன்னைக்கு நீங்க என்ட்ட கேட்கலாம், "இவ்ளோ பேச்சு பேசுறியே உன்னோட ஃபாலோயிங் எங்கடான்னு?" கேட்கலாம். அது இன்டர்நெட்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சில்லறையா சிதறி கிடக்கு. இட் மைட் நாட் பி 10,000 பீப்பிள், மைட் நாட் பி 1000 பீப்பிள், இட் மைட் நாட் பி ஈவன் 100 பீப்பிள். அண்ட் டு பி ஹானஸ்ட் எனக்கு அந்த நம்பர பத்தி கவலை இல்ல. என்ன கேட்டீங்கன்னா, நான் உங்களையுமே அதான் நான் சொல்லுவேன். எடுத்த உடனே இந்த நம்பர பத்தி கவலைப்படாதீங்க. ட்ரை டு டூ சம்திங் தட் இஸ் அவுட் சைட் ஆஃப் த நார்ம்ஸ். மக்கள் அத பத்தி பேச வைங்க. மக்கள் ஷுட் ஃபீல் தட் அந்த பிராண்ட் வந்து அவங்க ஐடென்டிட்டில ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும். இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட யூஸ் பண்றதுனால, ஐ அம் பார்ட் ஆஃப் சம்திங் பிக்கர் தென் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு எப்படி வந்து நைக்கோட ஜெர்சி போட்டா எல்லாரும், "அப்பா நைக் ஜெர்சி போட்டிருக்கேன்டா மாஸு" அப்படின்னு சொல்றாங்களோ, நாளைக்கு உங்க பிராண்டோட சர்டிஃபிகேட் வாங்குனாலோ, இல்ல உங்க கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வாங்குனாலோ, அது அந்த அளவுக்கு பெருமையா சொல்லணும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க அன்கன்வென்ஷனலா இருந்தா மட்டும் தான் இது வந்து பாசிபிள். ஏன்னா,
அன்கன்வென்ஷனலா இருக்கும்போது மட்டும் தான் யூ வில் பி டிஃபரெண்ட் ஃப்ரம் த மார்க்கெட். யூ வில் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த மார்க்கெட். அண்ட் பீப்பிள் ஹேவ் அ ரீசன் டு டாக் அபவுட் யூ ஆர் டெல் அபவுட் யூ. இதுதான் வந்து வெரி சிம்பிளான கான்செப்ட். இத பண்ண எல்லா பிராண்டுமே நல்லா சர்வைவ் ஆகும். ஆப்வியஸ்லி ஃபெயிலியர் ஸ்டோரீஸ் இருக்கும். நம்ம ஷிப்ப கண்டுபிடிச்சம்போதே ஷிப்ரெக் கண்டுபிடிச்ச மாரி தான். பட் அதுக்காக மனம் தளராதீங்க. கண்டிப்பா டூ சம்திங் தட் இஸ் நாட் பீன் டன் இன் தி இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு நீங்க ஒரு பெயிண்ட் கம்பெனி லான்ச் பண்ண போறீங்கன்னா, கோ லுக் ஃபார் ரெஃபரன்ஸஸ் அண்ட் ஹவ் டு பில்ட் அ பெயிண்ட் பிராண்ட் இன் அ கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல்லேருந்து ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து இங்க பண்ணுங்க. எல்லாரும் பண்ற மாரியே நான் வந்து ரூ. 150 பெயிண்ட் வச்சிருக்கிறேன், எனாமல் பெயிண்ட் வச்சிருக்கிறேன், எமல்ஷன் பெயிண்ட் வச்சிருக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ட்ரை டு டூ சம்திங். டெல் அ ஸ்டோரி விச் பீப்பிள் ரெசனேட் வித். இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அவுட். அண்ட் நீங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டே கிடையாது. நீங்க சொல்றது தான் மார்க்கெட். இன்னைக்கு நான் எடுத்தோனே பிராண்டிங் கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணேன். இல்ல பிராண்டிங்க வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷனல் வேல சொல்லி தரணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கோ, மார்க்கெட் பிரைசிங்க்கோ இது எல்லாத்துக்கும் உள்ள அடங்கி போணும். பட் இன்னைக்கு நான் தனியா ஒரு விஷயம் எனக்கு புடிச்ச மாரி பண்றதுனால, ஐ டோன்ட் ஹேவ் டூ அலைன் இன்டூ எனி ஆஃப் த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் எனக்கான மார்க்கெட்ட நானே உருவாக்கிக்கலாம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நான் எல்மஹார் பில்ட் பண்ணும்போது நான் பண்ண விஷயம் தான். நானும் என் ஃபவுண்டரும் சேர்ந்து இந்த எல்மஹார் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து குவிக் காமர்ஸ் மாரி அப்ப வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இண்டஸ்ட்ரியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆர்கானிக் காஃபி அண்ட் பீன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுமே வந்து அரபிக்கா, ரோபஸ்டா சேல் பண்ணிட்டு இருந்தவங்களுமே வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குவிக்கஸ்ட்டா டெலிவரி பண்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருந்துச்சு. காஃபி கான்ஷியஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, காஃபியோட ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மெல் ரிலீஸ் ஆயிரும். அந்த ஸ்மெல் டைம்க்குள்ள அந்த காஃபிய கன்சியூம் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். எல்லாரும் ஃபாஸ்ட்டா சப்ளை பண்ணணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நாங்க சிம்பிளா ஒரு கேம்பெயின் பண்ணோம். அதாவது ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட் ஒன்லி ஆஃப்டர் யூ பிளேஸ் யூர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணோம். கேம்பெயின் மட்டும் கிடையாது. எங்க மொத்த பிராண்டோட பொசிஷனிங்குமே அதுதான். நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பச்சை பீன்ஸ எடுத்து ரோஸ்ட் பண்ணுவேன். பவுடரா கேட்டீங்கன்னா அரைச்சு தருவேன். இல்லன்னா அந்த பீன்ஸ் அப்படியே கொரியர் பண்ணுவேன். ஸோ தட் 2லேருந்து 3 நாளுக்குள்ள உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 10 டேஸ் யூ வில் பி ஏபிள் டூ டேஸ்ட் தட் ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் அப்படிங்கிறத பண்ணேன். டிராஸ்டிக் ஹிட், ஹேட் அன் எக்ஸிட் சூப்பரா போச்சு. கண்டிப்பா பண்ணியிருந்தா நெறைய ஸ்கேல் பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். பட் ஆனா ஓவரால் நாங்க ஸ்டாண்ட் அவுட் ஆனதுனால மட்டும் தான் எங்கனால இந்த காஃபிய நாங்க நெனச்ச பிரைஸ் பாயிண்ட்ல விக்க முடிஞ்சுச்சு. இதிலிருந்து முக்கியமா நான் எடுத்துக்கிட்ட லெசன் என்ன அப்டின்னா, எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல தான் இந்த ப்ராடக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல யூ கேன் டூ சம்திங் டிராஸ்டிக்கலி டிஃபரெண்ட். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அவ்ளோ சேச்சுரேட் ஆயி கிடந்துச்சு. ஸோ நான் தனியா ஒரு சின்ன விஷயம் பண்ண உடனே, நான் வந்து ஆர்கானிக் காஃபி மார்க்கெட்ட தாண்டி ஒரு டிஃபரெண்ட்டான மார்க்கெட் உருவாக்கிட்டேன். எனக்குன்னு தனியா ஒரு நீஷ உருவாக்கிட்டேன். அதில சக்சஸ் ஆனது தான் எல்மஹார். ஸோ உங்க பிராண்டுக்கும் இதே மாரி ஒரு நீஷ் எடுத்துக்கோங்க. ஒன்லினஸ் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அவுட் அண்ட் பீப்பிள் வில் ரிமெம்பர் யூ ஃபார் அ வெரி லாங் டைம். இன்னைக்குமே தேர் ஆர் சர்டன் பீப்பிள் ஹூ கம் அண்ட் ரெகக்னைஸ் மீ ஆஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எல்மஹார் காஃபி. எனக்கு அத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்க பிராண்ட் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். நெறைய பேர் வந்து உங்க பிராண்ட் கூட இன்டராக்ட் பண்ண கிரேவ் பண்ணுவாங்க. ஸோ தட் வெனெவர் யூ டூ சம்திங் அன்கன்வென்ஷனல் பீப்பிள் ஆப்வியஸ்லி லைக் இட். ஏன்னா கிரேசினஸ் இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் வித் லாட் ஆஃப் மோர் கிரேசி பீப்பிள். ஸோ யாஹ் ட்ரை டு பில்ட் சம்திங் தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் கிரேசி. ரிஸ்க் டேக்கிங் இன் பிராண்டிங். ஸோ எப்போ வந்து நீங்க சேஃபா இருக்கணும், எப்போ வந்து மார்க்கெட் வந்து டிஸ்ரப்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு. இந்த டாபிக் வந்து ஆக்சுவலா நான் மனசுல இருந்து சும்மா பேசலாம். பட் ஆனா 5 பாயிண்ட் நோட் பண்ணி இந்தந்த விஷயத்த எக்ஸாக்ட்டா பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ தட் யூ வில் ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் டேக் அவேஸ் வென் யூ ஃபினிஷ் திஸ் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், பிளே இட் சேஃப் வென் யுவர் பிராண்ட் இமேஜ் இஸ் அட் ஸ்டேக். ஸோ ரீசென்ட்டா எல்லாருமே இந்த எஸ் மேடமோட கேம்பெயின் பார்த்துருப்போம். டக்குனு வந்து இந்த மாரி ஃபயரிங் மெயில் போட்டதோ, இல்ல ஹெச்ஆர் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்றதோ வந்து ஒரு மாரி பிராண்ட வந்து ரொம்ப நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாரி டைம்ல ரிஸ்க் எடுக்காதீங்க. பட் ஆனா இதே இது Zomato வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பண்ணும்போது, என்னதான் வந்து தீபேந்தர் கோயல் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, Zomato இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொன்னாலுமே, Zomatoட பிராண்ட் இமேஜ்க்கு எந்தவித அடிபாடுமே படல. ஆக்சுவலா தேர் இஸ் எ கான்ஸ்பிரசி தியரி பிஹைண்ட் வை Zomato டிட் திஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி உங்க பிராண்டோட இமேஜ் வந்து எங்கேயாவது அடி வாங்கும்னு தோணுச்சு அப்படின்னா, தயவுசெய்து இந்த ரிஸ்க்க எடுக்கவே எடுக்காதீங்க. ப்ளே இட் சேஃப் தேர். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ரப்ட் வந்து மார்க்கெட் இஸ் போரிங். அதாவது நான் வென் எவ்ரிஒன் ஜிக்ஸ் ஜாக்ன்னு சொல்ற மாரி, எல்லாரும் மோனோட்டோனஸா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல டமால் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு மாத்தி பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அவுட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பி2பின்ற ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பி2பில யாருமே காமெடியா பேசவே மாட்டாங்க. யாருக்குமே ஹியூமரே வராது. எல்லாம் ஒரு மாரி பிளெயின் போரிங்காவே தான் பண்ணுவாங்க. தென் கேம் இன் சஞ்சீவ்.
பி2பி பிட்ச் டெக்ல வந்து மீம் போடுறது, பி2பி பிரசன்டேஷன்ஸ்ல மீம் போடுறதுன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு மீம் கம்பெனியே பண்ணிட்டாரு. சூப்பர் மீம் டாட் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மீம் பில்டரே பண்ணிட்டாரு. ஸோ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஹி டிட் ஒன் ஸ்மால் திங் அண்ட் த இண்டஸ்ட்ரி எரப்டட் ஆன் இட்ஸ் ஹோல். இப்ப எல்லாருமே பி2பி டெக்ல கூட மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. தேங்க்ஸ் டூ ஒன் மேன் சஞ்சீவ். 3வது ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அசஸ் டைமிங்ஸ் பிஃபோர் டேக்கிங் ரிஸ்க். சம்டைம்ஸ் சில மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் டைமிங்கையும் பேஸ் பண்ணி ரிஸ்க் எடுங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்போ நல்ல சேல் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இயர் கிறிஸ்மஸ்ல ப்ளே இட் சேஃப். ட்ரை டு மேக் ஆஸ் மச் ஆஸ் மனி ஆஸ் பாசிபிள். ஜான்லயோ ஃபெப்ரவரியோ வந்து டேக் தட் ரிஸ்க். உங்களுக்கு அது கிறிஸ்மஸ்லேயே பண்ணலான்னு தோணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெவன்யூ வந்து அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கோலுமே கூட. ரிஸ்க் எடுக்கணும். பட் ஒரு கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ப்ராபபிலி இப்போ மே மாதம் தான் உங்களுக்கு உங்கள் இயர்லேயே கம்மியான ரெவன்யூ வருது அப்படின்னா, மே மாதம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பிகாஸ் எனிவே தட் ரெவன்யூ டிப் யூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார். இட் ஒன்ட் ஹர்ட் யூ தட் மச். ஸோ அதனால அந்த டைமில் ரிஸ்க் எடுங்க. ஸோ தட் யூ நோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபேஸ் எனி சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். 4வது, கோகோகோலா பண்ண அந்த பெரிய தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்காமல், கஸ்டமர் பெர்செப்ஷன் தெரிஞ்சுக்காம டிராஸ்டிக்கான சேஞ்ச் எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களோட ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒரு சின்ன பேக்கேஜிங் சேஞ்ச் பண்ணி அந்த கஸ்டமர்ட்ட நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. யூ கேன் டூ தட் சேஞ்ச் பை யுவர் செல்ஃப். ஆனா, உங்க மொத்த ப்ராடக்ட்டோட டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாத்தையும் மாத்துறீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர்ட்ட கேட்காம பண்றது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் லாஜிக்கலி ரைட். நீங்க ஒரு புது ப்ராடக்ட் வேணா தாராளமா லான்ச் பண்ணலாம். தட் இஸ் என்டையர்லி வித்தின் யுவர் பவர். பட் ஆனா எக்ஸிஸ்டிங்கா இருக்க ப்ராடக்ட்ல டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா, கஸ்டமர் வில் பி யூஸ்ட் டு சர்டன் திங்ஸ். ஸோ தட் அத வந்து நீங்க மாத்தும்போது அவங்களுக்கு உங்க மேல இருக்க ட்ரஸ்ட் அப்படியே அல்டிமேட்டா போயிரும். இது தேவையில்லாத ஒரு ரிஸ்க். நல்லா வந்துகிட்டு இருக்கிற ரெவென்யூவ டமால் அப்படின்னு சடன் பிரேக் போட்ட மாரி ஆயிரும். கோகோகோலா பண்ண தப்ப தயவு செய்து பண்ணாதீங்க. 5வது பார்த்தோம் அப்படின்னா, டேக் பிக் ஸ்விங்ஸ் இன் ஸ்மால் மார்க்கெட்ஸ். அதாவது நான் இந்த புக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. நான் வந்து ஒரு பெய்டு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்விங் எடுத்தேன். ஒரு 20, 22 பேருக்கிட்ட எனக்கு காசு குடுத்துருந்தாங்க. அந்த கம்யூனிட்டி நான் ரன் பண்ணேன். ஒரு 6 to 8 மந்த்ஸ் கழிச்சு அத நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது, நீங்க தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம். பெருசா அந்த விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். பட் ஈவன் தோவ் தட் டசன்ட் வொர்க் அவுட், ஆடியன்ஸ் உங்கள யாரும் ஹேட் பண்ண போறதில்ல. ஸோ இந்த மாரி ரிஸ்க் எடுக்கும்போது, இட் வில் பி வெரி கால்குலேட்டிவ். யூ கேன் ஆல்சோ மேக் சம் மனி. பட் உங்க பிராண்ட் ரெப்யூட்டேஷன் எங்கேயுமே டார்னிஷ் ஆகாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலயும் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ரிஸ்க் எடுங்க. பட் இனிஷியலா அது ரொம்ப சின்ன விஷயமாங்கிறத பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த கோர்ஸ் நான் லான்ச் பண்ணும்போது, முடிஞ்ச அளவுக்கு எந்த வித ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன். மேபி நான் பண்ண போற கேம்பெயின்ஸ் வந்து கிரேஸியா இருக்கணும், ஃபன்னியா இருக்கணும், என்னோட வைபுக்கு மேட்ச் பண்ணி இருக்கணும்னு யோசிப்பேனே தவிர, இது வந்து கோர்ஸே கிடையாது. இது வந்து இந்த உலகத்தையும் தாண்டி மனித இதுக்கு கொண்டு அப்பாற்பட்டது அப்படின்லாம் சொல்லி நான் பேசவே மாட்டேன். நான் வந்து சில இடத்துல ரொம்ப சேஃபா தான் ப்ளே பண்ணுவேன். எங்க ரிஸ்க் எடுக்கணுமோ, அங்க ரிஸ்க் எடுக்கணும்.